கீரை காய்ச்சலாடி கீரை சுண்டி போட்டு மாங்காய் போட்டு நல்லபடியாக காய்ச்சினா ருசியாக இருக்கும். 130 நாள் உடனே கொடுப்பாரா? வெட்டுப்பாடு எடுக்க மாட்டோம். அது பனங்கீரை வந்து மலப்புறம் கொஞ்சம் விலை வந்து இப்போ கூடண்ணா காரணம் வேணா எரிபொருள் இல்லை, விழா கூட இருக்குதானே. எரிபொருள் உதவி இருக்கு, அவங்களும் தங்கிட்டாங்க. பப்பாசி பழம். அடுத்தது நாங்கள் இப்போ மக்களை வந்து சந்தைக்கு உள்ளே போகிறோம். சரளம் பிரகாரம் சாப்பிடலாம் வேணாம். வெங்காயம் மூட்டை இதை உடச்சி போட்டு அப்படி ஒன்று ஒன்று எடுத்து காய்ச்ச வேண்டிய எல்லா கீரை வகையும் வாங்கலாமா? எல்லாம் கஷ்டம், எல்லா இடங்களும் எடுக்கலாம். பார்ப்போங்களாங்க எவ்வளோ போனது? 1 கிலோ 30 ரூபா. 1 கிலோ 30 ரூபாவா? மல்லிக்கீரையா? நிறைய வித்தியாசமான மரக்கறி பார்த்தீங்கன்னா கீரை வகைகள். ஹலோ வணக்கம் வரவுலே, நான் வசந்தனேஷ். இன்றைக்கு நாங்கள் மக்களை வந்து எங்கிட்ட ஜாழ்ப்பாணத்தில் மெரனார் மடம் மரக்கறி சந்தைக்கு வந்து நாங்கள் என்னது கண்டு பார்த்தீங்கன்னா சரியாக வந்து நேரம் இப்போ 6 மணி. இந்த மண்ணெண்ணெய், பெட்ரோல், டீசல் விலையால் வந்து இந்த மரக்கறின விலையில் வந்து கூடி இருக்குதா குறைஞ்சிருக்கான்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. அந்த முறையில் வந்து நாங்கள் இன்றைக்கு வந்து ஒவ்வொரு இந்த மரக்கறின விலையும் பார்க்க போகிறோம். முக்கியமாக ஊரில் வந்துங்கிற சேனலுக்கு முதல் யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நேரம் சரியாக பார்த்தீங்கன்னா 6:30 இந்த கால பொழுதில் இந்த மெரனார் மரக்கறி சந்தை எவ்வளவு மக்கள் கூட்டத்தால் நிரம்பி இருக்கின்ற வேறுங்கோ. நாங்கள் இப்போ உள்ளே போய் பார்க்க போகிறோம். எல்லாரும் இப்போ சந்தையை நோக்கி வந்தோன்றிக்கணும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வியாபாரி மேலே தான் வந்து கூட இப்போ இந்த டைமில் விரைவிடாமா மரக்கறி வாங்க வர்றதுக்கு நேரம் இருக்குது. மக்கள் என்ன வந்து ஒரு 9 மணி அப்படி தான் விரைவிடும். இப்போ இந்த தோட்டங்கள் இருந்து பெரும்பாலும் வியாபாரி மேலே வந்து அங்கே மரக்கறியை வந்து இந்த கூட கொண்டிருக்கணும். இதில் வந்து அந்த இடத்துல வச்சு தான் ஏலம் கூறினாமா கூட ஓடியா பாருங்க வருது. இந்த மூட்டை முடிச்சா வருது மரக்கறிகள். இங்கால இந்த வண்டி வாகனத்தில் பார்த்தீங்கன்னா போவா செம மலிவா போன்னு சொன்ன வேறு அதையும் பார்ப்போம்மா. விடியில் ஓண்டா பார்ப்போம். ஆயிடுது. தக்காளி பழம் வந்து சரியான மலிவா போன்னு சொன்னீர்கள். கேட்டு பார்ப்போமா? அதில் வந்து வச்சுதான் நாங்கள் ஏலம் கூறினோம். வெங்காயங்கள் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எல்லாம் இந்த இடத்துல வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ தொகுத்து வந்து நிறுத்து போட்டு என்ன ஒரு வெளியே பேசி அதுக்கப்புறம் சந்தைக்குள்ளே உள்ளே கொண்டு போய் வீப்பினமா இதில் வச்சு நிறுத்தில் அடுக்கிறது கூட ஓடியா. தக்காளி பழம் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ 40 ரூபா போதாமா? 1 கிலோ 40 ரூபா போதாம் தக்காளி பழம். நல்ல ஃப்ரெஷ்ஷான பழம். அங்கே வேறு வேறு மரக்கறிகள் எல்லாம் போயிடும். அங்கே வாழைக்குலை என்ன வெங்காயம் மூட்டை தொகுத்து அப்படியே வாங்கி போட்டு இப்போ சந்தைக்குள்ளே உள்ளே கொண்டு போய் சில்லறை விலைக்கு விற்பினாமா. பாவக்காய் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 300 ரூபாவா? சின்ன பாவக்காய் 200 ரூபா, பெருசு 300 ரூபா. ஓகே, 1 கிலோ 300 ரூபாவா பாவக்காய்? ஏலம் போய்கொண்டு இருக்கா?
300 கொடுத்தாச்சு 1 கிலோ. சின்ன வந்து 250 ரூபா. அதில் வச்சு நறுப்பினோம் அப்படி ஃபுல்லாக 15 கிலோ. ராசவள்ளி கிழங்கு 1 கிலோ 400 ரூபாவாம். ராசவள்ளி கிழங்கு என்ன மூட்டை கத்திரிக்காய் போல இருக்கு. பீட்ரூட் வந்து பாருங்க 1 கிலோ 50 ரூபாமா கொடுத்தாச்சு. பீட்ரூட்டு 1 கிலோ 50 ரூபா கொடுத்தாச்சு அப்படியே நடுவைக்கு. இதில் ஒரு 5000 ரூபா பார்த்தீங்கன்னா கூடையில் தக்காளி பழம் வாங்கிட்டு போகிறார். ஐயா எவ்வளோ போனது தக்காளி பழம்? எவ்வளோ போனது 1 கிலோ? 30 ரூபா. 1 கிலோ 30 ரூபாவா? சரியான மலியாக இருக்குது. எங்கே சந்தை கொண்டு வரீங்களா வரங்க? ஓகே 1 கிலோ 30 ரூபா. போயிட்டா அப்படியா? சரி போயிட்டான். 1 கிலோ தக்காளி பழம் 30 ரூபாவா பாருங்க. இல்லாட்டிக்கு 300-400 போகிறதா? அதை விட கூடவும் போகிறது. தேசி பழம் பாப்போம். என்ன பழம் 150 அப்படியே கொடுத்தாச்சு. தேசி பழம் 150 அப்படி பேக்வர்டு. பாவற்காய் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளை பாருங்கோ அந்த அண்ணா வந்து கூடையில் கட்டி கொண்டு போகிறாரு. நல்ல ஊர் பாவல். இதில் புடலங்காயம் இருக்கா? என்ன விலை போகணும் கேட்டு பார்ப்போம். அங்கே போயிட்டு புடலங்காய் 100 ரூபாவாம். பாவல் வந்து 1 கிலோ 350 ரூபாமா. அதையும் கொடுத்தாச்சு. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து இந்த இடத்துல வச்சு இளங்கூர் விற்பினோம். அதுன்ற விலை வந்து இப்போ தற்சமயம் என்ன விலை வந்து போகணும்னு சொல்லி பார்ப்போமா. எப்படியும் தேங்காயும் நான் நினைக்கிறேன் விலை குறைவாக தான் போகும். சும்மா கட்டு பார்ப்போம் பாரு. 150-155 போதாமா 1 கிலோ தேங்காய். 150-155-160 அப்படி போதாம் 1 கிலோ தேங்காய். நறுவைக்குண்ணா நறுதான் 1 கிலோ 155 அப்படி போகுது. ரைட். ஒவ்வொரு சைஸில் எல்லாம் வச்சுக்கணும். இது கொஞ்சம் நல்ல பெரியதுங்க பாருங்க. இது எப்படி நான் நினைக்கிறேன் 1 கிலோக்கு மேலே நிற்கும் இந்த தாங்க. மரவள்ளி கிழங்கு வளர்ந்தீங்கன்னா என்ன விலை போகணும்னு பார்ப்போமா. அவ்வளோ போகுது மரவள்ளி கிழங்கு 120 ரூபா. நறுவைக்கு அப்படியே 120 ரூபா போகுதா 1 கிலோ. அங்கே பைத்தங்காய் வருது. இங்கால ஒரு அங்கிள் பார்த்தீங்கன்னா சைக்கிளில் வேறங்கோ ஒரு மூட்டை முடிச்சுன்னு கட்டி மரவள்ளி கிழங்கு வளர்ந்துக்கிறாரு. பாப்போம் கிழங்க நல்ல சோத கிழங்க. 1 கிலோ 100 ரூபா கட்டவையாம். 130 நாள் உடனே கொடுப்பாரா அப்படி தோகுது. அப்படி நான் நினைக்கிறேன் ஒரு 20 கிலோ கூட நிற்கும். வேறு இன்னும் மந்து ஒன்று இருக்குது இந்த மரக்கறி. இப்போ அடுத்தது என்ன வருது? இதுவும் மரவள்ளி தான் பாருங்க. இதுதான் மரவள்ளி கிழங்கு வருது. பப்பாசி பழம் அண்ணா அண்ணா எவ்வளோ போகுது பப்பாசி? 150 ரூபா 1 கிலோ. 1 கிலோ 150 ரூபா சொன்ன வரான் பப்பாசி. அப்படியே நறுவைக்கு நினைக்கிறேன் ஒரு 40 கிலோவுக்கு மேலே வரும்.
இன்னும் யாரும் வந்து வாங்கல பாக்கணுமா மக்கள் எங்களை பாருங்க வாழை இலை வந்து விற்கணும் ஒரு இலை வந்து பார்த்தீங்கன்னா 6 ரூபா போதாமா ஒரு இலை சாப்பாட்டு பிளேட்டுக்கு வந்து போடுற இலை இருக்குல்லோ ஏன்னா ஒரு இலை 6 ரூபா போகுதா ஓ வட்டி சீவனம் வேணா வட்டி போட எடுக்க மாட்டோம் அது உண்மை கஷ்டம் கஷ்டம் தான் அது ஒரு பெரிய டெக்னிக் ஒன்று என்ன உண்மை ஏன்னா இப்போ எல்லாரும் வந்து லஞ்சு பதிலா வாழெல்லாம் அடிக்கணும் ஓ நல்லா சொல்லு பழமையா இந்த வழியா போறது அப்படி அப்படிதான் போறேன் 5 ரூபா 6 ரூபா ஏன்னா 4 ரூபா 4 ரூபா அப்படி 2 ரூபா அப்படியா வாடிடுமே கஷ்டம் தான் ரொம்ப ஒரு இலை 5 ரூபா 6 ரூபா போகுதா மக்களே வாழை இலை அடுத்தது இந்த சைக்கிள் பார்க்கிங் இருக்குல்ல இந்த மோட்டர் பைக் ஆட்டோ ஒரு இடத்து பக்கத்தில் இந்த பின் வீதியில் பாருங்க இங்கால வாழைப்பழங்கள் பழக்கடை பகுதி தான் மெரினார் மடம் இந்த இடத்துல வந்து நிறைய வாழைப்பழங்கள் நான் கதலி இந்த கோயிலுக்கு கொண்டு வர பழங்கள் எல்லாம் வச்சிருக்கணும் இங்கால இருத எல்லாமே இருக்குதா என்ன விலை போகுது ஒரு கிலோ வாழைப்பழம் இப்போ கதலி 100 இருந்து 150 மட்டும் ஒரு கிலோ 100 120 அப்படி போகுது நான் அப்படியா 150 இருபது ரைட் ரைட் 250 300 ஆஹா செவ்வாழை 500 செவ்வாழை ஒரு கிலோ 500 போகுதா அது கொஞ்சம் விலை என்ன அப்படியா ஆனப்பழம் 150 ஆனப்பழம் 150 அப்படி போகுது ரைட் ரைட் வாழைப்பழம் கொஞ்சம் விலை வந்து இப்போ கூடண்ணா அப்படியா கோயில்காரர் வந்து பெரும்பாலும் படிப்பிடம் வந்து ஓ மலையோட பெரும்பாலும் அப்படி அழிஞ்சு போடும் கூடுமேண்ணா அப்படியா வாழைப்பழம் வந்து விலை வந்து இப்போ கொஞ்சம் கூட தான் போகுது இதில் பார்த்தீங்கன்னா குப்பை மாதிரி மரக்கரை கொண்டு அப்படியே குபிச்சோடு கிடக்குது எல்லா மரக்கரையும் இருக்குதா கேரட்டுகள் ஏன்னா லீக்ஸ் கத்தரி உள்ளி உருளைக்கிழங்கு எல்லாம் மூட்டை முடிச்சோட இருக்குது இதில் உள்ளி அண்ணா உருளைக்கிழங்கெல்லாம் வந்து பாருங்க அப்படியே சாக்க மூட்டி அப்படியே அடுக்கி வச்சிட்டாக்கு அடுத்தது நாங்கள் இப்போ மக்களை வந்து சந்தைக்கு உள்ளே போகிறோம் நாங்கள் இப்போ சந்தைக்கு வழியால் நின்று தான் இந்த மரக்கறி வந்து தொகுத்து கொண்டு வர இந்த விலை பார்த்து நாங்கள் என்ன மாதிரி வந்து நெருவில் வந்து அடிப்பணும்னு சொல்லி இப்போ நாங்கள் இப்போ உள்ளே போனோம்னால் இந்த சில்லறை விலைக்கு வந்து ஒவ்வொரு மரக்கறியும் வந்து என்ன மாதிரி வந்து விலை போகணும்னு சொல்லி பார்க்கலாம் உள்ள சந்தைகளை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் நிறைய மக்கள் கூட்டம் என்ன அன்றைக்கு வெள்ளிக்கிழமை இல்லை அதால் பெரும்பாலும் கோயில்கள் அங்கே போகிறதுக்கு நிறைய பேர் வந்திருப்பினோம் எல்லா மரக்கறியும் இருக்குது உள்ளே போமா கொஞ்சம் உள்பகுதியில் போய் பார்ப்போம் இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து மரவழிக்கலாம் ஐயா என்ன மாதிரி போகுது சரியா மாதிரி வேணா சரியா மாதிரி வேணாமா வேணா எவ்வளோ போ பூசணி 120 ரூபா போகுது ஒரு கிலோ பூசணிக்கு அப்படி ஓகே ஓகே பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் கிலோ வந்து 200 ரூபா போகுது விற்கிறீங்களா ரைட் ஓகே ஒரு கிலோ 200 ரூபா விற்கிறாமா அப்படி தான் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு போவோமா ஓகே வர போயிட்டு
எவ்வளோ போகுதுண்ணா இது கோவா 1 கிலோ 300 போகுது ரைட் ஓகே இது பாவல் 400 இப்போ போஞ்சி அது 300 மஞ்சள் இது பச்சை வந்து 200 ரைட் ஓகே சரி இது எவ்வளோ போகுது கேரட்டு 400 போதா கேரட்டு பார்த்தீங்களா 100 அடி கேரட்டு வந்து 400 போதா ஓகே ரைட் அடுத்தது இங்காலையும் வந்து ஒரு மரக்கறியை வச்சிருக்கணும் அதிலையும் பார்ப்போம் இது கரிமிளகா எவ்வளோ போகுது கிலோ 200 போகுதா கரிமிளகா பெரிய பெரிய பாகல் என்ன இது பாருங்க இந்த புடலங்காய் சைஸை பாருங்க சரியான பெருசா அப்படி ஓகே இங்கால எவ்வளோ போகுது பச்சை மிளகாய் எவ்வளோ போகுது பச்சை மிளகா 300 1 கிலோ 300 போகுது 1 கிலோ 300 பச்சை மிளகா எல்லாமே வந்து சில்லறை சில்லறை அங்கே பாகல் பாக 400 பாகல் 400 பீட்ரூட்டு 80 80 தேசிக்காய் எவ்வளோ போகுது பீட்ரூட் தேசிக்காய் 200 போகுது 200 லீஸ் 300 1 கிலோ ஓகே இங்கால கேரட்டு கேரட் 200 இது யாழ்ப்பாணம் கேரட் இது ஜாப்பான கேரட் எவ்வளோ போகுதுன்னா 200 1 கிலோ 200 போகுது 1 கிலோ 200 ஓகே அங்கால கோவா 160 1 கிலோ 160 ஆமாம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் 200 போகுது ஆமாம் 1 கிலோ என்ன 1 கிலோ 200 அங்கால பெரிய வெங்காயம் 200 போகுது 200 ஓகே மரவள்ளி எவ்வளோ போகுது மலையாளி 160 ஹோல்சேலில் 160 சில்லறை 200 இங்கே வந்து இப்போ நீங்கள் மக்களுக்கு எவ்வளோ கொடுப்பீங்க 1 கிலோ 180 ரூபா அப்படி கொடுப்பீங்க பைத்தம் எவ்வளோ போகுது பைத்தங்க தூக்கில் 150 ரூபா போகுது நாங்கள் 200 180 விற்கிறோம் சின்னதைக்கு 180 ரூபா விற்பீங்க என்ன 1 கிலோ ஓகே மக்களே இங்கே சந்தைக்கு பின்னால் பார்த்தீங்கன்றால் கீரை வந்து ஏலம் கூடுறதுக்கு புரியும்பா ஒரு இடம் உண்டு சின்ன ஒரு பந்தல் ஒன்று போட்டு வச்சுக்கணும் இந்த இடத்துல நிறைய கீரை வகைகள் எல்லா கீரை வகையும் பெறம்மா கறிவேப்பிலை கிடைக்குது அது எவ்வளோ போகுது இது கீரை ஒரு எப்படி என்ன போகுதா ஒரு எப்படி என்ன போகுது கீரை ஒரு பிடிக்கு 70 ரூபா 80 ரூபா கீரை தக்க மாதிரி போகுது 70 ரூபா 80 அப்படி போகுது ரைட் ஓகே ரைட் சரி 50 ரூபாயும் போகுது 50 ரூபா போகுது அப்படியா சரி சரி ஓகே பாப்போம் ஆனால் எவ்வளோ போகுது கருவேப்பிலை 30 ரூபா 40 அப்படி போகுதா அப்படி ஒரு கட்டு அப்படியே ஓகே ஓகே இந்த லைனில் ஃபுல்லாக அப்படி வேறவங்க வந்தால் கீரை வகைலாம் என்ன கீரை வேணும் உங்களுக்கு பொன்னாங்கண்ணி வல்லார இது வல்லாரன்னு அது எவ்வளோ வெள்ளார ஒரு கட்டு 250 ரூபா போகுது வெள்ளார ஓகே கீரை வியாபாரம் அப்படி கூட ஓடியா கொண்டு வச்சுக்கணும் இந்த இடத்துல 50 ரூபா 60 ரூபா அப்படி போதாமா ஒரு படி கீரை அப்படி இந்த லைனில் என்னது என்ன கீரை இது ஆனால் அதுக்கு என்ன பேர் இதுக்கு பனங்கீரை எவ்வளோ போகுது பனங்கீரை என்னென்ன போகுது 50 ரூபா ஓகே பனங்கீரை வந்து ஒரு இப்படி வந்து இப்படி 50 ரூபா இந்த இதுக்கு பேர் பனங்கீரையா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த கீரை ஏன்னா சும்மா அப்படியே யாழ்ப்பாணம் நார்மலாக வரும் அப்படியே பனங்கீரை லீக்ஸ்வல் ஏன்னா எல்லாமே கிடைக்கணும் இப்போ நீங்கள் பார்க்குற பகுதி சந்தைக்கு பின்பக்கமா எல்லா கீரை வகையும் வாங்கலாமா இங்கால மக்களை வந்து இந்த பனங்கீரைன்னு சொல்லி வந்து ஒன்று வித்தவை அதை பற்றி வந்து எங்களை ஒரு ஐயா வந்து சொல்ல போகிறாரு கேட்டு பார்ப்போம்மா
கீரை காய்ச்சலாடி கீரை சுண்டி போட்டு மாங்காய் போட்டு நல்லபடியாக காய்ச்சினா ருசியாக இருக்கும். அந்த பனங்கீரை பனங்கீரை என்னென்ன மாசங்களை வாரது? பனங்கீரை என்னென்ன மாசம்? மார்கழி தான் கூட வாரது. இப்போ பங்குனியில் எப்படி வருது? விதைச்சிருக்கணும். கீரை போட்டதாலே விதைச்சி போட்டுருக்கீங்கன்னா முடிங்க கொண்டாந்துருங்க. கூடுதலாக மார்கழியில் தான் வாரங்க. நெல் விதைக்க வாரது. நல்ல போது இப்போ மற்ற கீரையோட இல்லை போது இது விசேஷம் கூட. அதே விரும்பி வாங்குறாங்க இதுதானே நல்ல சாமானது. மாங்காய் போட்டு காய்ச்ச வேணும். மாங்காய் போட்டு காய்ச்ச வேணும். சும்மா நார்மலாக இப்போ கீரை அப்படி தான் காய்ச்சுவோமோ அதே மாதிரி காய்ச்ச வேண்டிய. அதே மாதிரி தண்டி எடுத்து போட்டு ஒவ்வொரு இலையை அடிச்சு போட்டு காய்ச்சணும். காய்ச்ச வேண்டிய இது எப்படி ஒவ்வொன்றா இரண்டு இதை உடச்சி போட்டு அப்படி ஒன்று எடுத்து காய்ச்ச வேண்டிய. இதை மட்டும் கட் பண்ணி எடுக்க வேண்டிய படி போட்டு காய்ச்ச வேண்டிய. சரி ஓகே. பனங்கீரை இந்த இடத்துல அப்படியே கொண்டு தொகுத்து வாங்கி போட்டு இங்கே சந்தைக்குள்ள சில்லறை விலைக்கு கீரை விற்றுனா இதில் பாருங்க எல்லா வகையான கீரையும் இருக்குது. நீங்கள் எல்லாம் முழுக்க பார்க்கலாம். இதுலேயும் வந்து இந்த பனங்கீரை இருக்குது, பொன்னாங்கானி. ஐயா இதுக்கு என்ன பேர்? கோவாயிலையோ? கோவாயில் என்ன கோவாயில் என்னல போகுது? 40 ரூபா ஒரு இல்லை. ஓகே ரைட். இது பசரி இல்லை, பசரி என்ன? கங்குங்கீரை எவ்வளோ போகுது? 50 ரூபா. கங்குங்கீரை வேற வந்தா இதுக்கு பேர் வந்து கங்குங்கீரை. ஒரு படி 50 ரூபா. ஓ சரளவம் பிரசகாரம் சாப்பிடலாம் வேணா. கங்குங்கீரை பார்த்தீங்களோ 50 ரூபா போகுது ஒரு படி. இதெல்லாம் தேடி எடுக்கிறது கஷ்டம். எங்கேருந்து வாரது எல்லாம் வந்து உங்களுக்கு? எந்த இடத்துல வாரது? மானிப்பா நவாடியிலேருந்து வாரது. அப்படி ஓகே. கங்குங்கீரை ஓகே நன்றியா. ஓகே இங்கால ஒரு ஐயா பாருங்க அகத்தியில் வச்சுக்கிறாரு. எவ்வளோ போகுது? 50 ரூபா ஒரு படியா? அகத்தி இல்லை ஒரு படி 50 ரூபா போகுது. ஓகே. இதுக்கு பேர் இது என்ன? புதினா. புதினா அந்த இந்தியாவில் வந்து கூட வந்து சமையலுக்கு பயன்படுத்துவீங்கன்னா 150 ரூபா போகுதா? ஓகே. புதினா வந்து 150 ரூபா போகுதா? எல்லாம் கஷ்டம், எல்லா இடங்களும் எடுக்கலாம். மக்கள் இதில் பாருங்க, இது வந்து மல்லிக்கீரியாம். இந்த பிரியாணிகளுக்கு போட்டு சமைக்கிறேன்னு சொல்லி சொன்னவையல் இந்த இப்படி வந்து 50 ரூபா போகுதா? மல்லிக்கீரியா பாருங்க, நிறைய வித்தியாசமான மரக்கறி பார்த்தீங்களா, கீரை வகைகள். மல்லிக்கீரை நாங்கள் புதினா பார்த்தோமே அதே மாதிரி தான் இது ஒரு வகை உண்டு. மக்களே இப்போ திடீரென்று பார்த்தீங்கன்னா மழை வந்துட்டு பாருங்க, கொட்டுதா. பங்குனி மாதம் மரனார் மட சந்தையில் வந்து இன்றைக்கு செம மழையா. இன்றைக்கு பங்குனி 20ஆம் தேதி கொட்டுது மழை. முள்ளங்கி வந்து 120 போதாம் பாருங்க. முள்ளங்கி 120. இது எவ்வளோ? 150 ரூபா. இன்னில் பார்த்தீங்கன்னா மட்டுவில் கத்திரிச்சிங்கன்னா கிலோ வந்து 200 போதாமா. இதே நான் நினைக்கிறேன் 1 கிலோக்கு மேலே வரும். இன்னில் பாருங்க, சுரக்காய் இருக்குது, மற்றது நீட்டி பூசணி இருக்குது, டுபாய் பூசணி இருக்குது. எவ்வளோ போகுது நீட்டி பூசணி? எவ்வளோ போகுது? 170 ரூபா 100 ரூபா போகுது அப்படி. ஓகே ஓகே. டுபாய் பூசணி 120 ரூபா போகுது. டுபாய் பூசணி ஓகே. சுரக்காய் வந்து 100 ரூபா போதும் பாருங்க. ஓ சுரக்காய் 100 ரூபா. கக்கரிக்காய் அது 100 ரூபா. கக்கரிக்காய் 100 ரூபா போகுது. ரைட். ஐயா வணக்கம். 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 என்னதுக்காண்டி வந்து எப்படி மலிவா போகுது மரக்கறி வந்தீங்க? இப்போ மலிவா போகிறதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ விளைவு காலம் தானே. இப்போ உற்பத்தி காலம் கூட, உற்பத்தி காலம் கூட வந்தீங்கள உற்பத்தி பொருட்கள் வந்து கூடுதலாக வருது. மற்றது பொருட்கள் வந்து விலை குறைஞ்சதால்
கொள்வனை செய்கிற நுகர்வோர் வந்து குறைஞ்சி போயிட்டுது. ஏன்னா விலை கூட விற்கல 1/2 கிலோ 1/4 கிலோ பண்ணி கொண்டு போவாங்க. இப்போ விலை குறைஞ்ச டைமில் வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்தாக்கள் வந்து 1 கிலோ எடுத்து கொண்டு போய்க்கல சாமானு மேல் மிச்சம் மாதிரி சந்தையில் வதங்கியிருக்கு. என்ன பதில் சரியான மலிவாக இருக்கேண்ணா? சரியான மலிவாக இருக்கு. சரி, உள்ளூர் உற்பத்தி பொருட்கள் எல்லாம் மலியே இருக்குது. மற்றது வெளி மாவட்டங்கள்ல இருந்து வர பொருட்கள் வந்து கொஞ்சம் விலை கூட தான் இருக்குது. காரணம் என்ன, எரிபொருள் இந்த விலை கூட இருக்குது தானே. எரிபொருளில் உதவி இருக்குது. அவங்களும் தங்க பார ஊர்தி இந்த கூலிகளை வந்து கூட்டியிருக்கிறாங்க, கன்சமான கூட்டியிருக்காங்க. அப்போ அதுக்குள்ள ஒரு மூட்டைக்கு 400 எடுத்து 500 கேட்கல, அந்த 100 ரூபா கூட வருது. அங்கே என்ன பேர் உங்களுக்கு? என்ன பேர் உங்களுக்கு? ஏன்னா முருகையா பேர். முருகையா? முருகையா. நீங்கள் இப்போ கிண காலமாக வியாபாரம் செய்றீங்களா? நான் இப்போ 10-12 வருஷமாக வியாபாரம். சரிங்க, நன்றி. சரி, திடீரென்று வந்து எங்கள் ஜாழ்ப்பாணத்தில் வந்த மழையால் பாருங்க இவ்வளோ மக்கள் வந்து சிரமப்பட்டு இப்போ வந்திருக்கணும். இந்த மழைக்கால பாருங்க அந்த ஐயா சரி மக்களே, நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன மாதிரி வந்து எங்கள்கிட்ட அந்த யாழ்ப்பாணம் மெரனார் மரம் சந்தையில் வந்து இந்த மரக்கறி சந்தையில் வந்து இந்த மரக்கறின விலை வந்து இந்த பெட்ரோல் மண்ணெண்ணெய் டீசல் விலையால் வந்து எப்படி வந்து போகணும்னு சொல்லி நாங்கள் இப்போ முடிஞ்சவரை காட்டியிருப்போம். பார்க்க போனால் சரியான மலிவாக இருக்குது. ஒன்றும் வந்து பெருசாக விளையாண்டு இல்லை. முருங்கைக்காய் தவிர மற்ற மரக்கறி இல்லாமல் வந்து 500 போகுது, 300 அதுக்குள்ள 300 350 போகுது. ஏன்னா அந்த முறையிலையும் பார்த்துருப்பீங்க. மேலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்து எங்களுக்கு மறக்காமல் தெரிவிங்க. மீண்டும் ஒரு வீடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.